ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு வீடியோ போடுறோம். இந்த நாடு எங்க சார் போகுது? மூன்றாம் உலக போற அமெரிக்கா தொடங்க போறாங்களா? நேட்டோவில் இருக்கிற நாடுகளுக்கு நடுவுல பயங்கரமான ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் விட்ட ஒரு அறிக்கை தான். டென்மார்க் கிரீன்லாண்டை கொடுக்கலைன்னா அதை நாங்களே எடுத்துப்போம் அப்படிங்கறதுதான். கிரீன்லாந்து மேல திடீர்னு அமெரிக்காவுக்கு என்ன அப்படி ஒரு கண்ணு? கிரீன்லாந்து மேல மட்டும் கிடையாது, உலகத்துல எந்தெந்த நாட்டுல வளங்கள் அதிகமா இருக்கோ அங்கெல்லாம் அமெரிக்கா இருக்கும். அந்த நாட்டை சொந்தம் கொண்டாடுவாங்க. வரலாற்றில் நடந்த பல போர்களுக்கு காரணம் இந்த அமெரிக்காவோட பேராசை தான். இப்போ அவங்க கிரீன்லாண்டை சொந்தம் கொண்டாடுற காரணம் என்னன்னா, அங்க இருக்கிற எண்ணெய் வளம் தான். அது போக அங்க இருக்கிற ரேரான மினரல்ஸ். இதை டொனால்ட் ட்ரம்ப் தான் ஸ்டார்ட் பண்றாரா அப்படின்னா கிடையாது. இதுக்கு முன்னாடி இருந்த அமெரிக்கன் பிரசிடென்ட்ஸ் எல்லாருமே ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அதுல இப்ப ட்ரம்ப் ட்ரை பண்றாரு. இந்த போர் 17ஆம் நூற்றாண்டிலேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கிரீன்லாந்து அப்படிங்கிறது டென்மார்க்கு கீழே இருக்க ஒரு தீவு. யூரோப்புக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு பெரிய தீவு தான். உலகத்திலே பெரிய தீவு கிரீன்லாந்து தான். பட் பேருக்கு ஏத்த மாதிரி அது கிரீன்லாந்து கிடையாது, ஃபுல்லா ஐஸ். 17ஆம் நூற்றாண்டோட தொடக்கத்துல அமெரிக்கால இருந்து நிறைய எக்ஸ்ப்ளோரர்ஸ் கிரீன்லாண்டை எக்ஸ்ப்ளோர் பண்ண போனாங்க. அங்க அவங்க போய் சேர இடத்தெல்லாம் அமெரிக்காவுக்கு சொந்தம்னு சொன்னாங்க. அப்பதான் டென்மார்க் இருந்துட்டு இது எங்களோட தீவு, இதை நீங்க சொந்தம் கொண்டாடக்கூடாது அப்படின்னு அங்க அவங்க ரெண்டு பேத்துக்கு நடுவிலான போர் அங்கதான் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் 2ஆம் உலக போர் காலகட்டத்துல ஜெர்மனி கிட்ட டென்மார்க் சரணடைகிறாங்க. இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி அமெரிக்கா டென்மார்க்கோட தூதரை வச்சு ஒரு உடன்படிக்கை சைன் பண்றாங்க. அது என்னன்னா, அமெரிக்கா கிரீன்லாண்டுக்குள்ள மிலிட்டரி பேசஸ எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம் அப்படிங்கறதான். 14 மிலிட்டரி பேசஸ எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. உலக போர் முடிஞ்சதுக்கு அப்புறமும் அந்த மிலிட்டரி கேம்ப்ஸ அவங்க ரிமூவ் பண்ணவே இல்லை. ஏன் அப்படின்னா, அமெரிக்காவுக்கு கிரீன்லாந்து அவ்வளவு முக்கியமா இருந்துச்சு. ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடக்கிற பனிப்போர்ல ரஷ்யா அமெரிக்காவை தாக்கணும்னா கிரீன்லாந்து வழியா தான் வந்து ஆகணும். ஸோ அது மட்டும் இல்லாம எந்த நாடு அமெரிக்கா மேல போர் தொடுத்தாலும் அந்த ஏவுகணைகள் கிரீன்லாண்டை தாண்டி தான் வரணும். இப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்ட அமெரிக்கா கிரீன்லாந்து நமக்கு வேணும் அப்படின்னு 1946லயே டென்மார்க்குக்கு 100 மில்லியன் US$ கொடுத்து கிரீன்லாண்டை கேட்கறாங்க. பட் டென்மார்க் நாங்க தர முடியாதுன்னு அப்பயே சொல்லிட்டாங்க. இது இப்படி நடந்துட்டு இருக்கிறப்போ 1968ல கிரீன்லாந்துல இருக்கிற மிலிட்டரி கேம்புக்கு பக்கத்துல ஒரு பிளைட் கிராஷ் ஆகுது. அந்த பிளைட்ல 4 ஹைட்ரஜன் பாம்பு இருந்திருக்கு. பட் லக்கிலி அது எதுவும் வெடிக்கல. இது தெரிய வந்ததுக்கு அப்புறம் கிரீன்லாந்து மக்கள் ரொம்ப பயப்படுறாங்க. இப் சப்போஸ் அது வெடிச்சிருந்தா மொத்த கிரீன்லாண்டுமே காலி, நம்ம எல்லாம் செத்துருப்போம், பயங்கரமான உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கும். அதனால அவங்க அமெரிக்காவோட மிலிட்டரி பேசஸ அவங்க எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறமும் நியூக்ளியர் வெப்பன்ஸ் எல்லாம் அமெரிக்கா கிரீன்லாந்துல வச்சுதான் பரிசோதனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இதனால கிரீன்லாந்து மக்கள் எங்களுக்கு தனியா சுதந்திரம் வேணும்னு சொல்லி 1970ஸ்ல டென்மார்க் கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. டென்மார்க்கும் அதை ஆதரிக்கிறாங்க. சரி, ஆனா நீங்க டென்மார்க்கு கீழே தான் வர ஒரு நாடா இருப்பீங்க, பட் நீங்க இண்டிபெண்டா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு உடன்படிக்கையில சைன் பண்றாங்க. அதுக்கப்புறம் கிரீன்லாண்டுக்குன்னு ஒரு கொடி, தனியா ஒரு பார்லிமெண்ட். ஸோ அந்த மாதிரி கிரீன்லாந்து தனியா இருக்காங்க. பட் இருந்தாலும் அமெரிக்காவுக்கு கிரீன்லாந்து மேல ஒரு கண்ணு இருந்துகிட்டே, எப்படியாச்சும் நம்ம கிரீன்லாண்டை எப்படியாச்சும் கைப்பற்றணும் அப்படின்னு நினைச்சு லைனா வர எல்லா பிரசிடென்ட்ஸும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதுதான் இன்னைக்கு வந்து டொனால்ட் ட்ரம்ப் இப்படி சொல்றதுக்கான மெயின் ரீசனே. பட் டென்மார்க்கும் அப்படியெல்லாம் எங்களால தர முடியாது, கிரீன்லாந்து எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இருக்கிற மக்கள் அங்க போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. எங்களுக்கு அமெரிக்கா வேண்டாம், நாங்க டென்மார்க்கு கீழே இருந்தாலும் சுதந்திரமா இருந்தோம், எங்களுக்கு அமெரிக்கா வேண்டாம், நாங்க டென்மார்க் கூடயே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பயங்கரமான அங்க புரட்சி வெடிச்சிருக்கு. அதுதான் இப்ப நடக்கிற பயங்கரமான பிரச்சனைக்கெல்லாம் காரணம். ஸோ இப்போ அமெரிக்கா என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. டென்மார்க் கிட்ட சுமூகமா பேசி கிரீன்லாண்டை வாங்க போறாங்களா, இல்ல கிரீன்லாண்டை வாங்கணுங்கிறத கைவிட போறாங்களா, இல்ல போர் தொடுக்க போறாங்களான்னு தெரியல. ஸோ இதனால ஒரு 3ஆம் உலகப் போரே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.